இன்னும் சிறிது நேரத்திலே நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இந்த யாத்திரையினுடைய நோக்கம் தமிழகத்திலே ஒரு மாபெரும் மாற்றத்தை அரசியல் ரீதியாக ஏற்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, இந்திய அளவிலே தமிழகம் ஒரு முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கக்கூடிய காலத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரையை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் துவக்கினார்கள். இன்னும் 1-2 வாரங்களிலே பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிக்கை வந்துவிடும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஆட்சியிலே அமர்ந்து உலகை இந்தியாவினுடைய காலடியிலே விழ வைக்கக்கூடிய ஒரு காலத்தை கொண்டு வருவதற்காக நாமெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். இந்த நேரத்திலே நாம் எடுக்க வேண்டிய உறுதிப்பாடு, இந்த தேர்தலிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, இந்த கூட்டணி தமிழகத்திலே குறைந்தபட்சம் 25 இடங்களை கைப்பற்றும் என்று சொல்லி நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை நிறைவேற்றக்கூடிய பணியிலே நாம் களப்பணியிலே இறங்க வேண்டிய கட்டாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தூத்துக்குடிக்கு செல்லுகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய பல்வேறு அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த முறையிலே நாளைய தினம் விண்வெளிக்கு ராக்கெட்டை செலுத்தக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா, அதற்கு நிகராக தூத்துக்குடி மாவட்டத்திலே ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல்லை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கே இட இருக்கின்றார்கள். மட்டுமல்ல, தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய அவுட்டர் போர்ட், அந்த அவுட்டர் போர்ட் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா மேற்கு மாவட்டங்கள், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் முழுக்க தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொழில் பெருமையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய தயாரிப்புகளை இனி மற்ற துறைமுகங்களுக்கு, மற்ற மாநிலத்தினுடைய துறைமுகங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இல்லாமல் தூத்துக்குடியில் இருந்தே ஏற்றுமதி செய்யும் ஒரு நிலையை உருவாக்கி தரக்கூடிய வகையில் 7000 கோடி ரூபாயிலே அந்த துறைமுக திட்டம் நாளைய தினம் அடிக்கல் நாட்டப்படுகின்றது. இப்படி பல்லாயிரக்கணக்கான நாளைக்கு மட்டும் ஏறக்குறைய 17,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நம்முடைய பிரதமர் தமிழகத்திற்காக வழங்கி இருக்கின்றார்கள். நேற்றைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏறக்குறைய 554 ரயில் நிலையங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினார்கள். அதிலும் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பங்கு தந்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு முறையும் நம்முடைய பிரதமர் தமிழகத்தின்பால் அன்பு கொண்டு, தமிழர்களுடைய வளர்ச்சியிலே அன்பு கொண்டு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மட்டுமல்ல, நம்முடைய உயிருக்கு நிகரான நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி, இந்த தமிழ் மொழியை இதுவரைக்கும் இந்திய பிரதமர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கின்றார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு முதற்கொண்டு பல பேர் இருந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு பிரதம மந்திரியும் தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி சொன்னதாக சரித்திரமே கிடையாது. தமிழை அவர்கள் உச்சரித்ததாக சரித்திரம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒற்றை தமிழ் வார்த்தை வணக்கம். அது மேடையில் எழுதி கொடுப்பாங்க. இந்த வணக்கத்தை தவிர்த்து வேற எதையுமே தெரியாது.
வள்ளுவனை தெரியாது, வேற எந்த புலவர்களை பற்றியும் தெரியாது, அவையை தெரியாது, யாரை பற்றியும் தெரியாது, தமிழினுடைய பெருமையை பற்றி தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே வடக்கில் இருக்கக்கூடியவர்கள் தமிழை கற்க வேண்டும், மாணவர்கள் தமிழை கற்க வேண்டும் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்திலே குறைந்தபட்சம் 100 தமிழ் வார்த்தைகளை டெல்லியை சேர்ந்த ஹிந்தி மொழி பேசுகின்ற தமிழ் மாணவர்கள் படித்தாக வேண்டும், பேசியாக வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது ஐக்கிய நாடுகளுடைய சபையாக இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டினுடைய சபையாக இருந்தாலும் சரிதான், அங்கெல்லாம் தமிழினுடைய பெருமையை உயர்த்தி காட்டியிருக்கின்றார். அது ரொம்ப பெருமை மிக்க ஒன்று. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா, தமிழ் பழமையான மொழி, இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள், பழமையான மொழிகளிலே நம்முடைய தமிழ் மொழியும் ஒன்று என்று சொல்வது சாதாரண விஷயம். வடக்கு உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய சில பேர் நாம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழன்னைக்கு தனியாக ஒரு மகுடத்தை சுட்டி தந்திருக்கின்றார்கள். உண்மையை உலகம் உணரும்படியாக உறக்க சொல்லி இருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, உலகினுடைய அனைத்து மொழிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடிய மொழி தமிழ் மொழி என்று சொல்லி உறக்க சொன்ன ஒரு பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னொன்றுக்கு மேல போய் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சம்ஸ்கிருதத்தை விட பழமையான மொழி தமிழ் மொழி என்று சொன்ன பெருமை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சேரும். ஆக தமிழகத்தினுடைய முன்னேற்றம், தமிழினுடைய முன்னேற்றம், வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்து கொடுப்பது, இலங்கை தமிழர்கள் அவங்க கவனிக்கப்படாமல் இருந்த காலகட்டத்தை எல்லாம் மாற்றி யாழ்ப்பாணத்திற்கு சென்ற எல்லா இடங்களிலும் போய் ஆயிரக்கணக்கான வீடுகளை பாதிக்கப்பட்ட தமிழ் சொந்தங்களுக்கு அங்கே வீடுகளை வழங்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்று உலகம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆளுமையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. முதல் முறையாக இந்திய பிரதமர் ஒருவரை உலக தலைவர்கள் வலம் வந்து அவருடைய பார்வை தங்கள் மீது படாதா என்று சொல்லி ஏங்கி நிற்கக்கூடிய காலம் இந்த காலம் என்பதை உலகம் அறிந்து கொண்டிருக்கின்றது, நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு பெரியவர்களே, உலகம் இந்தியாவை நோக்கி வந்தாக வேண்டும். இந்தியர்கள் உலகினுடைய அனைத்து நாடுகளிலும் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக உருவாகி வந்தாக வேண்டும். இதெல்லாம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக சாதாரண இடங்களே அல்ல, 300 அல்ல, 350 அல்ல, 400க்கு மேற்பட்ட இடங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி பெற்று உலகத்தில் எந்த தலைவனும் பெறாத வெற்றியை 140 கோடி மக்கள் வாழுகின்ற இந்திய திருநாட்டினுடைய மக்கள் இந்த தலைவன் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்ற பெருமையை சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அது நிகழும் போது அடுத்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக உலகம் நம்முடைய பாரத தாயினுடைய கால்களை வணங்கக்கூடிய காலம் வந்தே தீரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த வெயிலிலும் நாம் அத்தனை பேரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமர் அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு தலைவர்கள் பேசுவதற்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய உற்சாகம் அனைத்தும் இங்கே காட்டுவது மட்டுமல்ல, களத்திலே போய் களத்தில் இறங்கி நாம் புரியக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.